சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் கூட வாழ்த்துகிறோம். இறந்து காலத்தின் 13ஆம் நாளுக்குரிய இந்த வார்த்தை மூலமாய் பகிர்ந்து கொள்ள செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வார்த்தை எபேசு சபைக்கான கடிதம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கிறோம். ரோமா அரசருடைய ஆதிக்கத்தில் அமைஞ்சிருந்த ஆசியாவின் தலைநகரம் துறைமுகமா இருக்கிறது எபேசு சபை விளங்கி இருக்கிறது. இந்த பட்டணத்துல பவுல் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தாராம். ஆனா அந்த ஊழிய ஸ்தலமாக அந்த பட்டணத்தை எபேசு அவர் பயன்படுத்தி வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 18, 19, 21 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19:1 1 கொரிந்தியர் 16:8 வாசிக்கணும். தீமோத்தேயு ஊழியம் செய்தனர் என்று 1 தீமோத்தேயு 1:3 பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவானும் இங்கு இந்த எபேசு பட்டணத்துல தான் ஊழியம் செஞ்சாராம். ஆசியாவிலே மிகப்பெரிய பட்டணம் எபேசு. பவுல் கொரிந்தியருக்கு முதல் நிருபத்தை தான் இந்த எபேசுல தான் எழுதினாங்க. ஆனா ஆதிகால சபை எபேசுவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆனா எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்திய உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறதாவது, எபேசு சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட கடிதத்தை அந்த சபைக்கு சுமந்து சென்ற பிரதிநிதியா இருக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் இதர பகுதிகளையும் கொண்டு சென்றிருக்க வேண்டும். இதை ஆவியின் மூலம் கொடுத்துட்டு விலை என்பது உறுதிதான். தூதன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தேவ தூதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்றாகும். ஆனால் அது மனிதர்களும் குறிப்பிடப்பட்டது என்று மத்தேயு 11:10, மார்க் 1:2, லூக்கா 7:24, 27, 9ஆம் அதிகாரம் 52 வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா எபேசு சபையானது வெறுமனே சடங்காச்சார அன்பை கை கொண்டு வந்தது. ஆனா ஆதியில அன்புடையதாய் காணப்பட்ட இந்த சபை நாளடைவில் அன்பை விட்டு விலக போயிடுச்சு. இன்னும் கூட விசுவாசிங்க அதை வைராக்கியமா அன்பை இயேசு மீது காட்டுவாங்க. தேவனை எந்த விதத்திலும் கூட நேசிக்க முடியுமோ விதத்திற்கெல்லாம் நேசிப்பாங்க. ஆனா தேவன் அன்பு கூறுவதை தாங்கள் அன்பு கூறுவர்களாக மாறிடுறாங்க. இயேசு மீது உண்மையான அன்பு செலுத்தும் நம்ம அவருடைய வசனங்களை கை கொள்வார் என்று யோவான் 14:23, 1 யோவான் 2:5, 5ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கிறோம். எபேசு சபை இறுதியில இல்லாம போனதா சரித்திரமே சொல்லுது. ஆனா அது 11ஆம் நூற்றாண்டு வரை கூறப்படலை. இந்த சபையானது தேவனுடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பதா தெரிகிறது. அந்த சபை எவ்வளவு உண்மையான ஒரு உபதேசம் உடையதா இருந்தது முக்கியமல்ல. ஆனா அன்புதான் முக்கியம். ஆண்டவர் மீதுள்ள உண்மையான அன்புதான் நம்ம பாவத்திலிருந்து தப்புவிக்கும் என்று இந்த வார்த்தையின் மூலமாய் பகிர்ந்து கொள்ள செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.